வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஒரு பூண்டு தொக்கு தான் இப்படி வீட்டிலே பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வேறு லெவல். வெறும் ஒயிட் ரைஸ் மட்டுமே வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நல்லா பூண்டை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த தொக்கு பதத்துக்கு இவ்வளோ பூண்டு உரிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் கூட உரிச்சிக்கோங்க. எங்கள் 3 பேருக்கு இது போதும். ஒரு கைப்பிடி அளவு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூட நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது நான் சொல்ல மறந்துட்டு அதான் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா என் பையன் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்ருவான். அதனால் நான் கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடைய நான் டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் கடை மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் வேணும்னா ரெட் சில்லி மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதை நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சோன்னா இப்போ புளி ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. இப்போ நான் புளி கரைச்சி அதில் ஊற்ற போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு வேக வைப்போம். இப்போது நமக்கு ஓரளவு சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அதோடு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதே இதுதான். இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு சுவையான ஈஸியான ஸ்டெப்ஸில் பூண்டு தொக்கு ரெடி. ஏன் நான் வெங்காயம் ஆட் பண்ணேன்னா அந்த கொஞ்சம் திக்னஸ் கன்சிஸ்டன்சி அதோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வெள்ளை சாதத்துக்கு இது போட்டு சாப்பிட்ருவாங்க. நீங்கள் எவ்வளோ வச்சாலும் காலியாயிரும். உண்மையாகவே இது பூண்டு தொக்கு அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து அன்றைக்கி நைட்டே காலி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.